பாருங்க. கேமரா பண்ணி இடிச்சுக்காதீங்க, கீழே குனிஞ்சிக்கங்க. பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துல ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பார்த்து நான் பாத்துறேன். நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நிமிந்து உட்கார முடியாது, கீழே தான் உட்காந்து எடுக்க முடியும். பாத்தீங்க எல்லாத்தையும் பாருங்க இவ்வளவு பெரிய உருவம் மறைச்சிக்கிட்டு இருந்தா எப்படிங்க கேமரா தெரியும்? கொஞ்சம் சைடுக்கு இடம் கொடுங்க கேமராவுக்கு. பூந்து பூந்து போக முடியுமா? பாருங்க ரொம்ப அமேசிங்கான ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த உள்ள போன பிறகு புகை மாரி வரும்னு சொல்லிட்டு அந்த புகை மாரிலாம் உள்ள இருக்கு பாருங்க. இதுக்குள்ள பறவைகள் வந்து நிறைய பறவைகள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் சத்தம் போடாம மதியம் வாங்க, அந்த பறவைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த வேர்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அழகா அந்த வேர் தண்ணிக்குள்ள வந்து இது மழை பெய்யும் போது இந்த வேர் முடிச்சுகள்ல தான் வந்து நல்ல தண்ணியை வந்து சேமிச்சு வச்சுக்கும். இது வந்து கடல், அதாவது நல்ல தண்ணி கடல் சேர்ந்த இடத்துல தான் இது இருக்கும். பறவைகள்லாம் பார்த்தீங்களா, அதிகமான பறவைகள். அதாவது பகல் நேரங்களில் வந்து பறவைகள்லாம் வந்து வெளியில் இறக்கிட்டு போயிடும். இரவு நேரங்களில் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. இப்போ எங்கே போகணும்? இன்னும் உள்ளே போகணுமா? ஆனால் இதுக்கப்புறம் வந்து தாவலை தள்ள முடியாது, அந்த கையில் பிடிச்சிட்டு தான் போகும். அந்த பக்கம் திரும்பி எடுக்கும், அந்த பக்கம் திரும்பி எடுக்கும். அந்த வரக்கூடிய வழியெல்லாம் நல்லா இருக்கும். பசுமை காட்டலாம் பாரு தம்பி, பச்சைலாம் காமிங்க. இந்த இடத்த வந்து மக்கள் வந்து இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் இன்னைக்கு ரெஸ்க் எடுத்து நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த ஒரு அற்புதமான இடத்த மக்கள் வந்து கோடை காலகட்டங்களில் இங்கே வந்து இந்த இடத்த பற்றி பார்த்து என்ஜாய் பண்ணணும். பார்த்து போங்க. போற வரைக்கும் போங்க. அது வந்து பாருங்க இந்த வேர்லாம் கீழே அப்படியே வரும். ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு ஆபத்தான இடம் மாதிரி தெரியும், ஆனால் அது ஆபத்தான இடங்கள்லாம் கிடையாது. ஆபத்தான மிருகங்கள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பசுமையான பறவைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பறவைகள், அதோட இந்த வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நண்டுலாம், பெரிய பெரிய நண்டுலாம் அந்த வேர்கள்ல வந்து நண்டு இருக்கும். அந்த நண்டுகளை சின்ன சின்ன மீன்களை தான் வந்து இந்த போனாப்பா இன்னும் எவ்வளோ தூரம் போவாங்க. பாருங்க போக போக வந்து எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க அந்த இடம். சன்லைட்லாம் உள்ள எப்படி டிராவல் பண்ணி உள்ள வந்து பாருங்க. அப்படி ஒரு பக்கமா உட்காருங்க, ஒரு பக்கம் உட்காருங்க. பாத்தீங்க மக்களே, கீழே இருக்கு உட்காந்துக்க, கீழே இருக்கு மரம் இருக்கு, கீழே இருக்கு கீழே இருக்கு பாரு, கீழே இருக்கு. உள்ள போனா உள்ள போகணுமா? போவோம் இல்லை உள்ள போகணுமான்னு கேட்டோம். போ நான் போயிருக்கேன் வரைக்கும் போகும். இல்லை போகணும், இல்லை நம்ம உள்ள போகணும், நம்ம தான் இல்லை போகணுமான்னு கேட்டோம். போகும் முடிஞ்ச அளவுக்கு அருமையா இருக்கு. மெஸ்ஸான காட்டு பகுதி. எவ்வளோ அழகு தாவ கொடுங்க. நினைக்கிறோம் ஆழம் கம்மியாக தான் இருக்கு. அப்படியே போட்டை நீங்கள் கொஞ்சம் இழுத்துட்டு போகலாம். இப்போ நமக்காக ஆனந்தராஜ் அவர்கள் வந்து இந்த போட்டை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஆழம் அதிகமாகவும் இருக்கு, ரெண்டாவது போட்டு போகிறது சிரமமா இருக்கு. பாருங்க அவர் கீழே உட்காரு. அங்க பாருங்க எவ்வளவு ஆழம் இருக்கு, கழுத்து ஆழம் இருக்கு அவருக்கு, இந்த அளவுக்கு ஆழம் இருக்கு. அவ்வளவு ஆழத்துலயே அவர் வந்து போட்டு நமக்காக இழுத்து ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருக்காரு. தம்பி கீழே இருங்க, கீழே உட்காரு.
நீ கீழே விட்றாத இந்த கேமராவை. விட்டுறாத பார்த்து வச்சுக்கோ. நீ அப்பா எனக்கு கீழே வந்துருச்சு. இந்த இது ஓசி கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. தெரிய மாட்டேது கேமரா. கீழே இறங்கி உட்காரு, தெரியும். என்ன ஓட்டு பாருங்க எவ்வளவு ஒரு ரொம்ப சின்னதான ஒரு இடம், பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடமா இருக்கு. இயற்கையிலே இது ஒரு இடம் அமைந்திருக்கிறது வந்து லூசாக தான் நமக்கு இருக்கு. ஜாலியா இருக்குடா, ஜாலியா இருக்கு. அப்ப இன்னும் ஒண்ணு கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் போட்டு நமக்கு போகாது, நம்ம இறங்கி தான் போகணும். கேமரா கட்டு, கேமரா கட்டுங்க, கையில் வச்சுங்க, கையில் வச்சுங்க அப்படி. இதுக்கப்புறம் போட் இந்த இடத்துல வந்து போகாது, ஏன்னா ரொம்ப இடம் வந்து சின்னதாக இருக்குது, நம்ம நடந்து தான் போகணும். ஆனால் இடுப்பு அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் தண்ணி இருக்குது ஃபுல்லாக. அதனால் நடந்து தான் போகணும். இந்த இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இங்கே இருந்து தோணி இறங்க உட்கார தோணி நாங்கள் மாமா போயிட்டு பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு ஆனந்தராஜ் போயிட்டுருக்காரு. பார்த்து பாருங்க எவ்வளோ பயப்படாமல் போயிட்டுருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு உண்மையிலேயே அவருடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க முடியாது. உண்மையிலே ஒரு அமேசிங்கான இடம் பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மரம் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். ஃபாரஸ்ட்லாம் சுற்றி நமக்கு நிறைய ஃபாரஸ்ட் உள்ளார நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல பறவைகள் வந்து தங்குறதுக்கான ஒரு அருமையான ஒரு இடமா அங்கே இருக்குது. என்ன உள்ளே போகலாம், காடை அடைஞ்சிச்சு. இது வரைக்கும் பார்த்துட்டு போயிடலாமா? அங்கே உள்ளே போக முடியுமான்னு பாருங்க. போகலாமா? என் போயிடே வாங்க. உள்ளே போகணும். போகலாம். நீங்கள் வரமாட்டீங்க, நானா ஃபோன் போயிடுவேன். ஃபோன்னா போயிடலாம். பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு இடமா இருக்குது. இங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நடந்து தான் போக முடியும். அந்த ஃபாரஸ்டோட அந்த எண்டுக்கு நம்ம போக முடியுமா? வாங்க அப்படி போகலாம். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் எது வரைக்கும் முடியுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அவ்வளோ இப்போ ஒரு நீட்டாக அந்த பகுதியில், கடலோர பகுதியில், அதாவது கொள்ளிடத்தில் இருந்து, கொள்ளிடம் ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம், பழையாறுன்னு சொல்லுவாங்க. பழையாறு, கொடியம்பாளையம், கோட்டைமேடு, காட்டூர், இந்த 5 பகுதிகளில் இணையக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து உள்ளார இருக்கிறோம். ஒரு அற்புதமான இடம், ஒரு அமேசிங்கான இடம் இந்த இடம். அந்த ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டு வந்துச்சு.
அதுக்கப்புறம் உங்கள் போட்டு வரல. இப்போ நம்ம நடந்து தான் போகிறோம். ஏன்னா ஃபாரஸ்ட்டு நம்ம இதுக்கு வெளியில் அந்த பகுதிக்கு நம்ம இப்போ போக போகிறோம். கேமரா கட்டிட்டு போகக்கூடாது. இதுதான் மாமா ஃபாரஸ்ட் வந்து வரும். இது வெளில போகணும். அங்கே உள்ள இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஆனால் திரும்பி போகிறது எங்களுக்கு வழி எப்படின்னு தெரியல. நாங்கள் ஆல்ரெடி உண்மையிலே என்ன திசை மாதிரி தான் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அங்கே ஆல்ரெடி எங்கள் ஆள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களோட சத்தத்தை வந்து கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து திசையில் போனோம். பாப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் போகணுங்கிறதுக்காக ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அந்த மரத்தெல்லாம் ஒடிச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா போக முடியாது. பறவைகள்லாம் இந்த இடத்துல இப்போ இல்லை. ஏன்னா பறவைகள்லாம் வெளியில், அதாவது இறை தேடி வெளியில் போயிடும். இரவு நேரங்களில் தான் இந்த பறவைகள் இங்கே திரும்பி வரும். பார்த்து வாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கும். வெயிட் பண்ணு அங்கே பாருங்க. அங்கே பார்த்தீங்களா தேனு கூடு. நல்லா பாருங்க, தேனு கூடு பாருங்க. மலைத்தேனு அது மட்டும் பூச்சி வந்து அடிச்சது அவ்வளோதான். அந்த இடத்துல நாங்கள் ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்கோம். நாங்கள் நல்லா பாருங்கள், கேமராவில் பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்கள், தெரியுதா எவ்வளோ பெரிய அருமையான ஒரு தேன் கூடு இருக்குது. பூச்சி மட்டும் வெளியில் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் காலி தான். ஏன்னா நாங்கள் போக முடியாது வெளியில். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நெருக்கடியான இடத்துல இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய தேன் கூடு இருக்குது அப்படின்ட்டு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தேன் கூடு இருக்குது. இந்த தேன் கூடு கழிச்சு விட்டோம்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. வாங்க அடுத்த வாங்க, ஒன்றும் துணிச்சல் தான். வாங்க தேன் கூடு மட்டும் கொட்டணும்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். பாருங்கள், இதான் மலைத்தேன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு மலைத்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மலைத்தேன் தான். இந்த பூச்சிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிற தேன் வேறு, இது வந்து மலைத்தேன்னு சொல்லுவாங்க. இவருக்கு பாருங்கள், மலைத்தேன் இது. மலைத்தேன் இது. இந்த தேனை வந்து எடுத்துனா சாப்பிட்லாம். ஆனால் அவ்வளோ டேஞ்சரானது ஒன்று. இப்போயே பூச்சி வெளியில் கிளம்பிடுச்சு. நம்ம ரிஸ்க்கு தான். ஆனால் அப்படியே பொறுமையாக அது உள்ளே போயிடலாம். நான் அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா வழி? அங்கே கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு இடமா இருக்குது. அது வழியாக மூவ் பண்ணலாம். வரும்போது வேறு வழி தான் வரணும். பார்த்து அப்படியே போகணும். பார்த்து சத்தம் போடாமல் போகணும்.
ஒரு ஆபத்தான இடத்துல இந்த வெளியில் வந்தாச்சு. ஏன்னா பெரிய கூடு அது. பூச்சி மட்டும் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து தாக்கியிருக்கும். பூச்சி நம்மளை அடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. இப்போ போகும்போது வேறு வழியில் தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக பூச்சியெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது. வேறு வழியில் தான் போய் ஆகணும். வேறு வழியில் போகணுன்னா கண்டிப்பாக அந்த காட்டில் வேறு வழியை கண்டுபிடிக்கணும். இப்போ வழியை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே. திரும்பி அந்த வழியில் எங்களால் இப்போ போக முடியாது. இடையில அந்த தேனுக்கூடு மலை தேனுக்கூடு இருக்கிறதுனால வெளியில் வந்து வேறு வழி மூலியமாக தான் நாங்கள் போய் ஆகணும். அதனால் இப்போ வேறு வழி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். ஓ மேலே போனால் திரும்ப இனிமேல் நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா அதுமாரி வேறு ஒரு கூடு அந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. அதனால் கேர்ஃபுல்லாக வர முடியாது. எப்படி போகணும்? இப்படி தான் வெளியே ஆகணும். இது வெளியே வருமா கட் பண்ணிட்டு போய் அங்கே போய் போகலாம். திரும்பி நான் உங்களை கொண்டு விட்டுட்டு தான் அப்படி வரணும். திரும்பி நம்ம சுற்றி தான் வரணும். இல்லை அப்படியே போய் நம்ம உள்ளே போய் என்ட்ரன்ஸில் உங்களை வந்து வெளில விட்டுருவோம். பாருங்கள் இப்போ வழியை கண்டுபிடிச்சாகணும். இப்போ வழி மாதிரி இப்போ நாங்கள் நிற்கிறோம். இப்போ எப்படி இல்லை வெளியில் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபாரஸ்ட் அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த பக்கம் போனால் பூச்சி. ஆனால் இப்படியே ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சாகணும். கரெக்டாக சன் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அதனால் இதுதான் வந்து நமக்கு வந்து வெஸ்ட்டு சைடு. அப்போ இந்த பகுதியில் தான் நம்ம போகணும். இப்போ இந்த பக்கம் போகணுன்னா நமக்கு வந்து சவுத் சைடு. அதனால் இந்த பக்கம் போகிறதுக்கு நமக்கு வழி இருக்குது. இப்படி போயிடலாமா நம்ம? இப்படி போயிடலாம். அப்படியே வந்து வெளியே போய்ட்டு அப்படியே போயிடலாம். இதில் ஏறி அந்த மதம் தேனை விட்டுது. இது போகணும். அந்த இதில் போகலாம். அதில் போகலாம். இதில் போகலாம் வாங்க. பாருங்கள் இந்த காட்டோட வியூ எல்லாம் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து வழி தேடிக்கிட்டு இருக்கோம். வழியை கண்டுபிடிச்சாகணும். வழி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இருக்கு பாருங்க. இதில் தான் உள்ளே போய் ஆகணும். வெளியில் வந்துட்டோம். ஃபாரஸ்ட்டு வெளியில் வந்தாச்சு. ரொம்ப கேப்பேர் ஒரு டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே ஒரு பெரிய மலைத்தேன் கூடு இருந்தது. கண்டிப்பாக அந்த பூச்சி ஏதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பூச்சியை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளை எங்களை தாக்கியிருக்கோம். அமைதியாக நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணதுனால அந்த ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சாச்சு. வெளியில் வந்துட்டோம். ஃபாரஸ்ட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ சுற்றி இப்போ அங்கே போட் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இப்போ போய் ஆகணும்.